அன்பர்களே, இன்று பகவான் ரமணருடைய ஜெயந்தி. அதனால இன்னைக்கு திருவண்ணாமலையில அமைந்துள்ள பச்சையம்மன் திருக்கோவிலுக்கு செல்வோம். 1915ஆம் ஆண்டு ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷி விரூபாக்ஷ குகையிலிருந்து திருவண்ணாமலையில் உள்ள பச்சையம்மன் கோவிலுக்கு சென்றார். திருவண்ணாமலையில் பிளேக் நோய் பரவி இருந்தது. அதனால் இந்த கோவிலில் பல நாள் தங்கி தவம் செய்தார் ஸ்ரீ பகவான் ரமணர். அந்த கோவிலைத்தான் இன்றைக்கு நாம் தரிசிக்கிறோம். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் இது. 120 ஆண்டுகளுக்கு முன்னர் புனரமைக்கப்பட்டது. பார்வதியின் மற்றொரு வடிவமே பச்சையம்மனாகும். உலகில் அமைதியையும் நல் இணக்கத்தையும் அருளும் அம்பிகை இவள். மணப்பேரும் மகப்பேரும் தந்து அருள்பவள். காஞ்சிபுரத்தில் தவம் முடித்த பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு புறப்பட்டாள். வரும் வழியில் வாழைப்பந்தல் என்னும் கிராமத்தில் தங்கினர். அம்மனின் போர் வீரர்கள் 14 பேர் பாதுகாவலாக நின்றனர். அங்கு சிவபூஜை முடித்தாள் தேவி. வாழை இலைகளின் தாக்கத்தினால் தேவி பச்சை நிறமானாள். அந்த நிறத்தோடு திருவண்ணாமலையில் கோவில் கொண்டாள். அதுவே இந்த பச்சையம்மன் கோவில். எளிமையான வசீகரமான கட்டடக்கலைக்கு இந்த கோவில் பெயர் பெற்றது. எளிமை மற்றும் அமைதியின் உணர்வை வெளிப்படுத்தும் கோவில் இது. கருவறையில் பாரம்பரிய நகைகள் மற்றும் வண்ணமய ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டு பச்சையம்மன் காட்சி தருகிறாள். அதன் முன் பக்தர்கள் பிரார்த்தனை மற்றும் சடங்குகளுக்காக திறந்த வெளி மண்டபம் அமைந்துள்ளது. கோவில் வளாகத்திற்குள் ஒரு சிறிய குளம் புனிதமானதாக கூறப்படுகிறது. இதில் உள்ள நீர் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. கோவிலை சுற்றி மரங்களும் தாவரங்களும் சூழ்ந்த தோட்டம் அமைந்து நல்ல சூழலை வெளிப்படுத்துகிறது. இது உள்ளூர் சமூகத்தினருக்குரிய வழிபாட்டு தலமாக உள்ளது. பக்தர்கள் ஆரோக்கியம், மணப்பேறு, மகப்பேறு கருதி இங்கு வழிபடுகிறார்கள். கோவிலில் நுழைந்ததும் 2 முனீஸ்வரர்கள் சிலைகள் பிரம்மாண்டமாக உள்ளன. கௌதம மகரிஷி, தேவரிஷிகள், தேவகன்னியர் விக்கிரகங்களும் இங்கு உள்ளன. பத்மாசன கோலத்தில் அம்பாள் பச்சையம்மன் அருள் பாலிக்கிறாள். இவள் தவத்தை ரசித்தபடி மன்னார் சாமியாகிய சிவன் உள்ளார். கருவறை வெளியே முருகன், விநாயகர் ஆகியோரும் உள்ளனர். தன் ஜீவன் சிவனை அடைய பார்வதி கொண்ட தவக்கோலமே இந்த பச்சையம்மன் என்று சொன்னோம். தமிழ் மாத பிறப்பு, சோமவாரம், பௌர்ணமி, ஆடி மாதம் போன்றவை இங்கு விழா நாட்கள். ஸ்ரீ பகவான் ரமணர் இங்கு பல நாட்கள் தங்கியிருந்து தவம் புரிந்தார். நம் குறைகள் போக்கி வாழ்வை நிறைவானதாக செய்யும் திருவண்ணாமலை ஸ்ரீ பச்சையம்மாளை போற்றி வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷியே போற்றி போற்றி.